திருச்சிற்றம்பலம். குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மீனராசிக்கான பலன்கள் என்ன தெரியுமா? அறிவுடனும் ஆற்றலுடனும் செயல்படும் மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே இதுவரை தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இனி முயற்சி ஸ்தானத்திலே அமர்கிறார். வருமானத்திற்கு தகுந்தபடி உங்களின் பொருளாதார நிலையை உயர்த்தி தருவார். குரு வரும் காலத்திலே கீர்த்திஸ்தானத்தில் அமர்ந்து களத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகிடைக்கும். திருமண காரியங்களும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் விரைவில் நடக்கும். நினைத்தபடி செயலில் இறங்கி வளம் பெறச் செய்வீர்கள். எந்தவித காரியமாக இருந்தாலும் யாரையாவது துணை கொண்டு செயல்படும்போது அது வெற்றியை உண்டாக்கி தரும். விரும்பிய பெண் மணப்பதற்கும் குடும்ப ஒற்றுமைக்கு நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். சுமையாக இருந்து சில காரியம் மேன்மையடையும். எதிரிக்கும் தீங்குகள் நினைக்காத உங்களின் பண்புக்கு மேலும் நல்ல காலம் வந்து சேரும். உறுதுணையாக உதவியாக உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். தீர்த்த யாத்திரை சென்று வருதல், ஆன்மீக செயல்களில் ஈடுபாடு கொள்ளுதல் என்ற பல விஷயங்களில் சரியான நேரத்துக்கு உங்கள் கடமையை செய்து வருவீர்கள். புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பீர்கள். வெற்றி உங்களை தேடி வந்து அடையும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. எதை தெரிவு செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு விரைவில் அதற்கான தீர்வு நல்லதொரு முடிவாக அமையும். முக்கிய நபரின் சந்திப்பு இந்த ஆண்டிலே, இந்த குரு பெயர்ச்சியிலே உங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாகவும் மேன்மையாகவும் அமைய இருக்கிறது. லாபாதிபதி சனி விரயத்தில் இருந்தாலும் குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் தாமதமின்றி கிடைக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள். வெளிநாட்டு தொடர்புகளில் முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நல்ல வரவேற்பும் புதிய ஒப்பந்தங்களும் அமையும். அரசியலில் ஆலோசகராக இருந்து வழிநடத்துவீர்கள். பணப்புழக்கம் இருக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக குரு ஓரையிலே நவக்கிரக தேவகுருவிற்கு 3 நல்லெண்ணெய் தீபமிட்டு மஞ்சள் அரிசியால் அர்ச்சனை செய்து வர உங்கள் வாழ்விலே எதிர்பாராத திருப்பமும் பண பலமும் ஆதாரமும் உண்டாகும். மேலும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி, அதாவது குறிப்பாக வியாழக்கிழமைகளே 21 முறை ஓத வேண்டிய மகா மந்திரம் இதோ உங்களுக்காக. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று வன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நாயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் வெறுந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் திரு அண்ணாமலை போற்றி என்ற மகாமந்திரத்தை சொல்லி வாருங்கள் 21 முறை. நல்லதெல்லாம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாரி வழங்கும் என்று சொல்லி 12 ராசினருக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள் இனிதே நிறைவு பெறுகிறது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.